எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவழின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டு சாரி தாங்க பார்க்க போறோம். இந்த வாரம் நம்ம தறியிலேருந்து வந்திருக்கிற புது விதமான புது டிசைன்ல இருக்கிற சாரீஸை தான் பார்க்க போறோம். அது என்னென்ன சாரீஸ் எல்லாம் வந்திருக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். முதல் சாரி இந்த சாரி தான் முதல்ல வந்திருக்குது. நியூ டிசைனுங்க. இது இப்போ புதுசாக போட்டிருக்கோம். இது வந்து கான்ட்ராஸ்ட் கலர் தான். உடல் பாகம் வந்து நல்லா ஒரு காவி கலர் மாதிரி ரெட்டும் கிரீனும் கலந்து போட்டிருக்கிற கலர் தான் இது. நல்லா காவி கலராக தெரியுது பாருங்க. ஒரு வித்தியாசமான கலர் உடல் பாகத்தில். அதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா கிரீன் கலர். ஓகேங்களா? கிரீன் கலர். அந்த கிரீன் கலர்ல வந்து நல்ல ரோஸ் கோல்டுல வந்து ஒரு சூப்பரா ஒரு விசிறியாட்ட ஒரு பூ வந்து போட்டிருக்காங்க அழகா. ஓகேங்களா? அங்கங்க அந்த கிரீன்ல வந்து அந்த ரோஸ் கோல்ட்ல போட்டிருக்கிற பூ வந்து நல்லா பளிச்சுன்னு சூப்பரா தெரியுது. நான் முந்தி காட்டுறேன். இதுதான் முந்தி. நல்லா கிரீன் கலர்ல நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. சூப்பரா இருக்குங்களா? இப்போ வந்து செக்குடு தான் ரொம்ப அதிக பேர் கேட்குறாங்க. அதனால தான் இப்போ செக்குடு போட்டிருக்கோம். இந்த செக்குடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உடல் பாகத்தில் கட்டம் வந்து அந்த பார்டரில் என்ன கலர் போட்டிருக்காங்களோ அந்த கலரை தான் வந்து லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலர் லைன்ஸ் வந்துருக்கு. நல்லா ஒரு காவி கலர், நல்ல டார்க் காவி கலரில் இருக்குது. அதுக்கு வந்து க்ரீன் கலரில் நல்லா செக்குடு பாக்ஸாக போட்டிருக்காங்க. இந்த செக்குடு வந்து நல்லாவே தெரியுது. நம்ம அப்படி கட்டணமாகவும் நல்லாவே தெரியும். இதெல்லாம் அப்பத்து ட்ரெண்டு டிசைன் சாரீஸ். இப்போ இது வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் நான் கொஞ்சம் கலர்ஸ் வச்சுருக்கோம். நாங்கள் அந்த கலர்ஸ் காட்டுறேன். நிறைய பேர் போன ட்ரிப்பு இந்த கலர் தான் பர்டிகுலராக அந்த யானை போட்ட டிசைன் வந்தப்போ இந்த கலர் தான் அதிக பேர் கேட்டீங்க. அதுக்காகவே இந்த கலர்லேயே கொஞ்சம் மாறி ஒரு 3 சாரீ கொண்டு வந்திருக்கேன். அந்த 3 சாரீ உங்களுக்கு காட்டுறேன். இந்த சாரீ வந்து உங்களுக்கு 8600 ரூபாய் வருது. சரிங்களா? பட்டுக்கு பட்டு போட்டு நெஞ்சிருக்கோம். டபுள் வார்ப்பு சாரீ. சரிங்களா? இப்போ நம்ம இதில் இருக்கிற கலர்ஸ் பார்த்துடலாமா? இதுக்கு ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸ் வரும் பாருங்க. பிளைன் ப்ளவுஸ் தான். நமக்கு எப்பவுமே வந்து நம்ம தறியில் போடுறது பிளைன் ப்ளவுஸ் தான் போடுவோம். அதனால பிளைன் ப்ளவுஸ் வந்திருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் சாரீ. இந்த ட்ரிப்பு நல்லா இந்த சாரியோட நம்பர்ஸ் வந்து நாங்கள் மேலே போட்டுறோம். அந்த நம்பரை காட்டி சொன்னீங்கன்னாவே, அந்த நம்பர் போட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நாங்கள் அந்த சாரியோட ரேட்டு, அந்த சாரீ பிரித்து காட்டுறது எல்லாமே நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த சாரீ பார்த்துடலாமா? இதுலையே அடுத்த சாரியோட கலர் வந்து ப்ளூ கலரு. ப்ளூவும் க்ரீனும் ரொம்ப சூப்பரான கலராக இருக்குதுங்க. ப்ளூ, பெப்சி ப்ளூவு. அதுக்கு வந்து க்ரீன்னா நார்மல் க்ரீன் கிடையாது, ஒரு வித்தியாசமான க்ரீனு. ஓகேங்களா? அது ரெண்டும் கலந்தது அவ்வளோ சூப்பரான கலர் கான்ட்ராஸ்டாக இருக்குது. கலர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. முந்தி இப்படி தான் வரும். சரிங்களா? ஓகே, இது ஒரு கலரு. இது ரெண்டாவது சாரி. இந்த சாரியில் இருக்கிறது எல்லாமே நான் காட்டிட்டேன் நான். அதனால தான் நான் உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் காட்டுறேன் நான். சரிங்களா? நீங்கள் இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னாக்கா அந்த சாரீ நான் உங்களுக்கு பிரித்து காட்டி நாங்கள் உங்களுக்கு இதில் இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ அடுத்த கலரு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த காவி கலர்லேயே நீங்கள் நிறைய வித்தியாசம் 3 கலர் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, அந்த சாரீ தான் இது. அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதை விட இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இந்த காவி கலர். பாருங்க, இது ஒரு கலர். தேன் கலர் மாதிரி இருக்குது. இந்த கலர் கரெக்டாக இருக்குது. தேன் கலர். அதுக்கு க்ரீன் கலர் பார்டர். இப்போ வார்ப்பு வந்து ஒரு இதுக்கு வந்து க்ரீனாக போட்டால் அந்த பார்டர் ஃபுல்லாகவே க்ரீனாக தான் வரும். சரிங்களா? கலர் உடல் பாக்கத்து கலர் மட்டும் மாற்றி போடுவோம். அப்படி தான் இந்த சாரீஸ் ஃபுல்லாக வந்திருக்கு. தேன் கலருக்கு க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த சாரீ பார்த்துடலாம். அடுத்த சாரீ ஆனியன் பிங்க், வெங்காய சருகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர் தான். உடல் பாகம் ஃபுல்லாக வெங்காய சருகு கலரு. பார்டரும் முந்தியும் பாருங்கள் ஆலிவ் க்ரீன். ரொம்ப அழகாக அப்படியே லெமன், நல்லா டார்க்காக லெமன் எப்படி இருக்குது, லெமன் கலர் அந்த கலரில் தெரியுது. லெமன் கலர் தான்டா தெரியுது. ஆமாம், நல்லா சூப்பராக லைட்டு கலருக்கு நல்லா டார்க்காக ஒரு வித்தியாசமான பார்டரோட கொடுத்துருக்காங்க. சூப்பரான கான்ட்ராஸ்ட் தான். ரொம்ப வித்தியாசமான கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ்க்கு மேட்ச் ஆயிடுச்சு. என் ப்ளவுஸ்க்கா? பாடா, பட்டு சாரிக்கே என் ப்ளவுஸ் மேட்சாக இருக்கான்.
அப்ப நானே எடுத்துக்கிட்டுமா? அதுக்கு வார்த்தை வரமாட்டேங்குதே. ஓகே, அடுத்த கலர் பார்த்தலாமா? இது 4வது சாரி. இது 5வது சாரி. இதோட கலர் பாருங்களேன், வெங்காய சருகுலயே இது கொஞ்சம் லாவெண்டர் கலந்த மாதிரி வெங்காய சருகு கலர், வித்தியாசமான வெங்காய சருகு கலர். அதில் கிரீன் கலர் பார்டர். சரிங்களா? நார்மலாக முன்ன பார்த்தோம் இல்லையா, அதே கிரீன் கலர் பார்டர். இதில் ஃபுல்லாக பார்டர் ஃபுல்லாக அந்த ரோஸ் கோல்டில் பூ போட்டிருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சம் உடல் பாகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸ் வித்தியாசம் இருக்கும். அந்த கலர்ஸ் தான் நான் காட்டிட்டு இருக்கேன். முன்ன பார்த்து பளிச்சுன்னு இருக்கிற அதே வெங்காய சருகு. இது வெங்காய சருகை தான், இதில் கொஞ்சம் லாவெண்டர் கலந்த மாதிரி ஒரு வெங்காய சருகா கலராக இருக்குது. இப்போ நான் காட்டிட்டு இருக்கிற இந்த சாரீ எல்லாமே வந்து 8600 + ஷிப்பிங் வரும். சரிங்களா? அடுத்த டிசைன் சாரீ பார்த்தலாம். இது அடுத்த டிசைனில் அடுத்த கலர். இது நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, முன்ன தேன் கலர். இதுலேயே தேன் கலர்லேயே இது கொஞ்சம் டார்க் தேன் கலர். டார்க் தேன் கலர். ஓகே, டார்க்காக முன்ன பார்த்து இதோட கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இது அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான். மற்றபடி டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி தான். முந்தி டிசைன்லாம் நல்லா காட்டினியாடா? முந்தி டிசைன் எல்லா சாரிக்குமே இதே போல தான் டிசைன் வரும், சேம் டிசைன். அடுத்தது நல்ல உடல் பாகம் வந்து கிரீன் கலருங்க. கிரீனில் நல்லா ஆலிவ் கிரீன் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீனில் பாருங்கள், கட்டம் நல்லா சூப்பராக தெரியுது. அப்படியே நல்லா சூப்பராக தெரியுது க்ரீனில். முந்தி வந்து நல்லா ஆலிவ் க்ரீனு, நல்லா க்ரீனும் அந்த எல்லோவும் கலந்தால் எப்படி இருக்கும், அந்த லெமன் கலரு, அந்த கலரில் இருக்குது முந்தியும் அந்த பார்டரும். ஓகே, இது ஒரு டிசைன். இது ஒரு கலர் சாரீ. டிசைன் ஒரே டிசைன் தான், கலர்ஸ் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் அந்த கலர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அடுத்த கலர் வந்து ரொம்ப சூப்பரான வயலட். வயலட்டுக்கு க்ரீனு. ஓகேங்களா? இப்போ நான் காட்டின சாரீஸ் எல்லாமே, இந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான ரொம்ப வித்தியாசமான கலர்ஸ் தான் காட்டியிருக்கேன். இது வந்து வயலட்டுக்கு நல்லா க்ரீன் கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க. உடல் பாகம் ஃபுல்லாக கட்டங்கட்டம் வந்து க்ரீன் கலரில் வந்திருக்கு. சரிங்களா? அது வயலட்டில் இந்த டிசைனுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அதில் அந்த ரோஸ் கோல்டு டிசைன் தான் வந்து நல்லா எடுப்பாக தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குல்ல, கலரும் சரி டிசைனும் சரி. ஓகே, இந்த டிசைனில் வந்து நான் இப்போ காட்டின கலர்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. இந்த காட்டின கலர்ஸில் வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த சாரீ டர்னிங் சாரின்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்து அந்த கீழ் பாக் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்டர் இருக்கும். சரிங்களா? மேலே எந்த பார்டரும் இருக்காது, எதுவும் இருக்காது. மேலே வந்து ப்ளைனாக இருக்கும். அதுதான் இந்த சாரியில் இருக்கிறது. இதில் வந்து செல்ஃபாக பாருங்களேன், காப்பரில் வந்து பூ டிசைன் போட்டிருக்காங்க. இருங்க, இருக்குங்க. அப்படியே அதே கலரில் காப்பரில் வந்து பூ போட்டிருக்காங்க. காப்பரில் போட்டதுனால தான் இந்த லாவெண்டர் கலருங்கிறதுனால உங்களுக்கு வந்து எடுப்பாக தெரியல. ஆனால் வந்து கட்டும் போது அப்படியே லைட்டாக ஷைனிங்காக தெரியுது அப்படியே. ஓகே, தெரியுதாடா? அதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா க்ரீன் கலரு, ஆனந்தா க்ரீன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு வித்தியாசமான க்ரீனில் பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பார்டருமே லீஃபாக போட்டிருக்காங்க பாருங்க. பார்டர் ஃபுல்லாகவே லீஃபாக இருக்குது. முந்தியும் பாருங்கள் எப்படி லீஃபாக கொடுத்துருக்காங்கன்னு. ரோஸ் கோல்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ரோஸ் கோல்டு எல்லாமே நமக்கு வந்து கல்யாண வீடுகளில் கட்டும்போது அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் ப்ளவுஸு. சரிங்களா? இது டபுள் வார்ப்பு சாரீஸு. இப்போ நான் காட்டுற சாரீஸ் எல்லாமே பட்டுக்கு பட்டு போட்டு நெஞ்சிருக்காங்க. டபுள் வார்ப்பு சாரீஸு. ஓகே, இந்த சாரியோட ரேட் வந்து 8800 ரூபாய் வருது. சரிங்களா? இந்த டர்னிங்கு இது வந்து கோக்கிறது கொஞ்சம் சிரமம், கோர்த்து நெய்யறது, அதனால தான் 8800 ரூபாய் வருது. சரிங்களா? அடுத்த கலர் சாரீ இதுதாங்க. இதுவும் தேன் கலர் தான். ரொம்ப அழகான கலரு, பார்க்கறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன். இதில் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து அந்த ஒரே கலர் தான், அந்த ஒரே பார்டர் வந்து அந்த ஒரு கலர் தான் போட்டிருக்கோம் கான்ட்ராஸ்ட். ஏன்னா ஒரு கலர் போட்டால் கண்டினியூவாக உடல் பாகத்தை மட்டும் மாற்றிட்டு அப்படியே கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும்.
இது வந்து ஒன் சைடு டர்னிங் சொல்லுவாங்க இந்த சாரிக்கு. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் பார்டர் இருக்கு, ஒரு பக்கம் பார்டர் இல்லை பார்த்தீங்களா, அதுக்காக. இது வந்து ஏன் அப்படி வந்து ஒன் சைடு டர்னிங் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், இது வந்து நெய்யறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஏன் சிரமம் அப்படிங்கிறதையும் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், நீங்கள் கேளுங்க சரிங்களா. இந்த டர்னிங் வந்து நம்ம வந்து ஒன் சைடாக போட்டிருக்கோம். ஒரு வாட்டத்து டர்னிங். ஒரு வாட்டங்கிறது இப்படி தறிய நாடா இப்படி இழுத்தோம்னா இப்படி போயிட்டு இப்படி இழுப்பாங்க. ஒரு நாடா இந்தாண்டு அந்தாண்ட போயிட்டு ஜக்காடு திருப்பி மெரிச்ச உடனே அடி மெரிச்ச உடனே இந்தாண்ட வந்துடும். அது மாதிரி போடுறது தான் ஒரு வாட்டம். அந்த ஒரு வாட்டத்தை போட்டுட்டு இந்த ஜரிகை கோர்க்கணும், கையில் கோர்த்துட்டு திருப்பியும் ஒரு வாட்டம் போடணும், திருப்பியும் கோர்க்கணும். இந்த மாதிரி வேலை பார்க்குறது இது வந்து ஒரு வாட்டம். இதே வந்து அரைவாட்டங்கிறது வந்து ஒரு டைம் இப்படி இழுத்துட்டு அந்தாண்ட போய் நாடா நின்றுக்கும். அப்போ வந்து ஜரிகை கோர்க்கணும், திருப்பியும் இந்த நாடா இந்தாண்ட இழுத்து விட்டு திருப்பியும் கோர்க்கணும். அது வந்து இது மாதிரி டபுள் பங்கு வேலை. அது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூலி ஜாஸ்தி, அதுதான் அந்த கூலி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் இது கையிலேயே கோர்க்கறதுனால இந்த காஸ்ட் வைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் வேலை அதிகங்கிறதுனால இந்த காஸ்ட்டு அதிகம் கொஞ்சம். அதனால தான் வந்து இந்த சாரீ வந்து 8800 ரூபாய் வருது சரிங்களா. ஏன் வந்து ரேட்டு அதிகமாக சொல்கிறோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு இந்த சாரீ நெய்யறதுக்கு மட்டும் கூலி அதிகமாக கொடுக்கணும் நாங்கள் சரிங்களா. இது வந்து ஒரு வாட்டம் நெய்யறதுக்கு அவ்வளோ ரேட்டு. இதே இது அரை வாட்டம் சாரீ நான் காட்டுறேன், அதுக்கும் வந்து அந்த சாரீ நான் வச்சுருக்கேன், அதையும் நான் காட்டுறேன். இந்த வாட்டங்கிறதுனால நீங்கள் இது டபுள் வார்ப்பு கம்மியாக இருக்குதோ அப்படின்னு நினச்சிட்டாங்க, அது வேற இது வேற சரிங்களா. இந்த சாரீ டபுள் வார்ப்பு சாரீ தான் இது சரிங்களா. இதில் கலர் பாருங்கள், இது வந்து தேன் கலரு. இதில் பார்டர் வந்து நல்லா க்ரீனு, ஒரு மாதிரி வித்தியாசமான க்ரீனு சரிங்களா. இதில் ரோஸ் கோல்டு போட்டிருக்காங்க. ரோஸ் கோல்டுக்குள்ளே ஒரு லீஃப் போட்டிருக்காங்க. அந்த லீஃபே டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது பாருங்க. நல்லா பிங்க் கலர், ஒரு மாதிரி பிங்க் கலர் அந்த மாதிரி கலராக இருக்குது. இந்த சாரியெல்லாம் நல்லா எல்லோ கலர் லைட்டு போட்டு நான் உங்களுக்கு விரித்து காட்டியிருந்தேன்னா அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு. நான் இனிமேல் இதுக்கப்புறம் எல்லோ கலர் லைட்லாம் செட்டப் பண்ணுறேன். அதெல்லாம் கடை செட்டப்பாக இருந்தால் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். நம்ம இங்கேயே வச்சு காட்டுறதுனால தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியறதில்ல. உங்களுக்கு கடைகளில் போய் ஒரு சாரி எடுத்து போட்டோடனே அப்படி பளிச்சுன்னு தெரியும், அதுக்கு காரணம் அந்த லைட்டிங் தான் சரிங்களா. இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம். அடுத்த கலர் நல்லா மெரூன் கலராக இருக்குதுங்க. நல்லா உடல் பாகம் நல்லா மெரூனு, கீழே அதே பார்டர் கலர், அதே கலர் தான் அது க்ரீனு. ரெட்டிஷ் மெரூனா இதுக்கு பேர் சரிங்களா. ஆனால் கலர் ரொம்ப மெரூனா சிகப்பாக தெரியல, நல்லா சூப்பரான கலராக தெரியுது. இது காஸ்ட் வைஸ் அதிகம் அப்படின்னா நாங்கள் ஏதோ விலை அதிகம் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து நெய்யறது வந்து அவங்களுடைய நெய்யற கூலி வந்து அதிகம் வருது அப்படின்னா அதுக்கு என்ன. ஆமாம், இதில் வந்து என்னென்னா வந்துட்டு ஜென்ரலாக 2 டேர்ம் இருக்குது பிஸ்னஸில். நாங்கள் பிஸ்னஸ் படிச்சிருக்கேன்ல, நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 2 டேர்ம் இருக்குது. ஒன்று வந்துட்டு காஸ்ட்லி அப்படிம்பாங்க, இன்னொன்று வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படிம்பாங்க. எக்ஸ்பென்சிவான பொருட்கள் அப்படின்னா என்னென்னா அவங்க வந்து மேக்கிங் காஸ்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும், அது வந்து விற்கிற ப்ராஃபிட் வச்சு அதிகமாக வச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க. பட் காஸ்ட்லி அப்படிங்கிறது எப்படின்னா அது மேக்கிங் காஸ்ட்டே அதிகமாக இருக்கும், அது செய்கிற செய்முறை அந்த செலவு அதுவே அதிகமாக இருக்கும் அப்படின்பாங்க. ஸோ அதில் வந்து ப்ராஃபிட் நம்ம கம்மியாக தான் வச்சுருப்போம், ஆனால் செய்முறையோட செலவே வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாரீஸ் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு வந்து காரணம் என்னன்னா மேக்கிங் காஸ்ட் வந்துட்டு அதிகம். ஏன்னாக்கா பட்டுக்கு பட்டு போட்டிருக்காங்க, நெய்யறதோட ஆட்களுடைய கூலியும் ஜாஸ்தி, வேலையும் ரொம்ப அதிகமாக இழுக்கும் இது. அதனால தான் இது வந்து கொஞ்சம் ரேட் இதாக வருது சரிங்களா. உடனே சுமதியக்கா ரொம்ப ரேட் வச்சு விற்கிது, இவ்வளோ பேராசை இருக்கக்கூடாதுக்கா அப்படி இப்படின்னு உடனே கமெண்ட்ஸ் போட்டுறாதீங்க. அதெல்லாம் அவ்வளோலாம் நான் அதுக்கெல்லாம் வைக்கல, நான் இந்த தரத்துக்கு ஏற்ற காசு தான் வைக்கிறோங்க. ஓகே, இது ஒரு கலரு. இது 3 கலர் தான் இருக்குது இந்த டிசைனில். அதே டர்னிங்கில் இன்னும் வேற கலர் கொண்டு வந்திருக்கேன், வேற டிசைனும் கொண்டு வந்திருக்கேன், அது பாருங்க. இதுவும் அதே டர்னிங் டிசைனே தாங்க. இதில் வந்து கீழே வந்து பார்டர் கிட்ட வந்து அது வேற மாதிரி லீஃப் மாதிரி போட்டிருந்தாங்க, இதில் வந்து பூ டிசைன் போட்டிருக்கோம், அவ்வளோதான். பூ டிசைன் போட்டு கொஞ்சம் ஜருக வந்திருக்கு. ஓகே, இது ஒரு குட்டி பார்டர், அவ்வளோதான். இது நம்ம கட்டினா ரொம்ப அழகா இருக்குங்க. ஆலிவ் கிரீனுக்கு வந்து ஒரு அந்த இது வந்து டெய்சி ஃப்ளவர் மாதிரி இருக்கு, அழகா அப்படியே ஷைன் அடிக்குது. அதுவும் ரோஸ் கோல்ட்ல போட்டிருக்காங்க. மேல இருக்கிற பார்டரும் குட்டி பார்டர் போட்டிருக்காங்க, குட்டி பார்டர் கொடுத்திருக்காங்க. நல்லா கிரே கலர் முந்தி கொடுத்திருக்காங்க, கிரே கலர் முந்தி ஃபுல்லாவே அதே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்க. சாரி ஃபுல்லா இது ஒரு மாதிரி கிரீன் ப்ளூ கிரே 3 கலந்த மாதிரி இருக்கு.
கிரே தாங்கன்னு, கிரே மேல அந்த கிரீனும் கிரேவும் மிக்ஸ் ஆகும்போது உனக்கு முந்தி அந்த கலரா தெரியுது, டபுள் ஷேடா தெரியுது. ஓகே, இதுவும் அதே ரேட்டு தாங்க, 8800 ரூபாய் வருது. ஏன்னா அது இது எல்லாம் ஒரே இதுதான். ஆனா அதுல இருக்கிற பார்டர் டிசைன் வேற, இதுல இருக்கிற பார்டர் டிசைன் வேற. இதுல ஒரு ரெண்டு கலர் தான் இப்போதைக்கு நெய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த 2 கலருமே காட்டுறேன் உங்ககிட்ட. இது ஒரு ஃபர்ஸ்ட் கலர். இது அடுத்த கலர் வந்து வார்ம் கிரே அப்படிங்க, சூப்பரான கிரே கலர். இது கிரேன்னா நாம நினைக்கிற நார்மல் கிரே கிடையாது, அதான் நான் சொல்லிட்டேன்ல, வார்ம் கிரே. நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து நல்லா மெரூன் கலர் வந்து காப்பி கொட்டை கலர் வந்து பார்டரா கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன கலர் மிக்ஸ் ஆயிருக்கு நம்ம பார்த்தலாம். கொஞ்சம் காப்பி கொட்டை கலரு, கிரீன் கலர் பார்த்தீங்களா, கிரீன் கலரு, அதுக்கப்புறம் கிரே கலரா இருக்குது. மூணும் மிக்ஸ் ஆகி தான் போட்டிருக்காங்க. இதுல இப்படி லைட்டா பார்க்கும்போது கிரீன் ஷைனிங் தெரியுது. ஆனா வந்து அந்த கிரேவும் அந்த கிரீனும் மிக்ஸ் ஆகும்போது நல்லா காப்பி கொட்டை கலரா வந்திருக்குது. அழகா இருக்கு. இது வந்து இந்த கலர் ஒரு கலர் ஒரு இது. ஓகே, உள்ள எல்லாம் அங்கங்க பூ போட்டிருக்கு, புட்டா போட்டிருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இந்த டிசைன்ல இந்த சாரீஸ் 2 தான் இருக்கு. ஓகேங்களா, அந்த ஆலிவ் கிரீன் வந்து ஒரு கலர் ஒன்று, அதுக்கப்புறம் வார்ம் கிரே ஒரு கலர் ஒன்று, 2 கலர் தான் இருக்கு. இப்போ நான் காட்டின இந்த சாரீஸ் எல்லாமே 8800 + ஷிப்பிங் வரும். சரிங்களா, இப்போ இது வந்து ஒரு வாட்டத்தில் போட்ட டிசைனு, டர்னிங் டிசைனு. இப்போ நம்ம அரை வாட்டத்தில் போட்ட டர்னிங் டிசைன் பார்த்துடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குற சாரீ இதுதான் வந்து அரவாட்டத்தில் நெஞ்ச டிசைன் சாரீஸ். இது வந்து ப்ரான்ஸ் கிரீன், அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் கிரீன் பார்டர். ஓகேங்களா, 2 கான்ட்ராஸ்ட் சூப்பரான கான்ட்ராஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா. அதில் இருக்கிற பூக்கள் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோஸ் கோல்டில் பூக்கள் போட்டிருக்காங்க. அப்படியே பிரிண்ட், அச்சடிச்சு பிரிண்ட் மாதிரி இருக்குதுங்க. அப்படியே டிசைன் அப்படியே ரொம்ப அழகா இருக்குது. அதே பூக்கள் தான் வந்து முந்தானிலையும் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஃபாரஸ்ட் கிரீன் கலர்ல போட்டதுனால நல்லா எடுப்பா தெரியுது. அது ரோஸ் கோல்டுங்கிறதுனால இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. சரிங்களா, இந்த சாரீ இதுல ஒரு 2 சாரீ தான் இருக்குது. இந்த 2 கலர் சாரியுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஃபர்ஸ்ட் கலரு, 2ல 3 கலர் இருக்குது. இதுல இது வந்து ஃபர்ஸ்ட் கலர் சாரீ. இந்த சாரீ வந்து 9000 வருதுங்க. ஏன்னா அந்த சாரீ வந்து ஒரு வாட்டத்துல போட்டது, இது வந்து அரை வாட்டத்துல நெஞ்சது. ஓகேங்களா, அடுத்த கலர் டீப் ஆலிவ் கிரீன். ஓகேங்களா, நல்லா ஆலிவ் கிரீனு சூப்பராக இருக்கு. அதுக்கு வந்து நேவி ப்ளூவில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பார்டர் வந்து நேவி ப்ளூ, அதில் வந்து அந்த ரோஸ் கோல்டில் பூ கொடுத்துருக்காங்க. அந்த பூக்களில் உள்ளார ஆலிவ் கிரீனில் குட்டி குட்டி பூ வர இருக்குது. கான்ட்ராஸ்ட் இங்கே பார்த்தீங்களா, ஒரு பூ பிளைனாக இருக்குது, ஒரு பூ கான்ட்ராஸ்ட் ஆலிவ் கிரீனில் பூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து அது மீனா ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொடுக்கறது. இதுக்குள்ளே வந்து கோல்டு கலரில் பூ கொடுத்துருக்காங்க. ஒன்றில் வந்து ரோஸ் கோல்டில் கொடுக்குறாங்க. இந்த சாரியில் வந்து உடல் பாக்கத்தில் வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொரு சாரிக்குமே ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குதுங்க. இது வந்து முந்தி. ஓகே, அவ்வளோதான் இந்த சாரி. அடுத்த கலர் பார்த்துடலாம். அடுத்த கலர் வந்து நல்லா பெப்சி ப்ளூங்க. பெப்சி ப்ளூவுக்கு வந்து ஃபாரஸ்ட் கிரீன் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது கான்ட்ராஸ்ட் மட்டும். அதில் பாருங்கள், உடல் பாகத்தில் நான் சொன்ன மாதிரி கோல்டு கலரில் புட்டா கொடுத்துருக்காங்க. மீனா ஒர்க்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இதில் பாருங்கள், இதில் வந்து ப்ளூ கலரில் கொடுக்காம ரோஸ் கோல்டில் க்ரீன் கலர் உள்ளே இருக்கிற பூ கொடுத்துருக்காங்க. நல்லா டிசைனாக க்ரீன் கலரில் இருக்குது. முந்தி வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். முந்தியில் எல்லாம் அந்த 2 சாரியில் காட்டின மாதிரி தான். நல்ல பெரிய பெரிய பூ அழகாக இருக்குது. நல்லா இதுக்கு ப்ளவுஸுக்கு வந்து நல்ல பெரிய சைஸ் பூ பண்ணி இந்த சைடு ஃபுல்லாக நல்லா பூ டிசைனாக வச்சு ஆரி ஒர்க் பண்ணி போட்டோமா ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு ஹைலைட், நல்லா ப்ளவுஸ் ஹைலைட் பண்ணி போட்டோமா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இந்த 3 சாரியுமே 9000 வருது ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா, ஏன் அப்படிங்கிற வித்தியாசம் நான் ஏற்கனவே நல்லா விளக்கமாக சொல்லிட்டேன். அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இன்னைக்கு நான் காட்டின சாரியில் எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நான் மேலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் புது சாரியோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.